தேர்தல் நெருங்கிவிட்டது. நம்மை ஆள்வோரும் ஆள விரும்புவோரும் இனி தமிழ் உணர்வு பொங்க பேசுவார்கள். அப்படியே நம் தொப்புள் கொடி உறவுகளான இலங்கை தமிழ் அகதிகளின் பிரச்சனைகளை பற்றியும் அவர்கள் சிந்திக்க வேண்டும் என்பதே இன்றைய பெருஞ்செய்தியின் நோக்கம். பார்க்கலாம். ஈழம் என்ற வார்த்தை தமிழர்களின் உணர்வோடு கலந்த ஒன்று. ஈழத் தமிழர் நலன் குறித்து பேசுவது தமிழ் உணர்வுக்கான அடையாளமாகவும் பார்க்கப்படுகிறது. ஈழம் என்று அழைக்கப்படும் இலங்கையின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் வாழும் தமிழர்களின் எண்ணிக்கையில் 1/3 தமிழர்கள் அகதிகளாக நம் தமிழ்நாட்டில் வாழ்கிறார்கள். இவர்களை பற்றி பேச இங்கே நாதி இல்லை. காரணம், இவர்களுக்கு வாக்குரிமை இல்லை. வாக்குரிமை மட்டுமல்ல, குடியுரிமை, ஓட்டுநர் உரிமம், உயர்கல்வி வாய்ப்பு, படிப்புக்கேற்ற வேலை, வெளியூர் வெளிமாநிலம் செல்லும் வாய்ப்பு என அகதிகளின் இல்லைகளை அடுக்கிக் கொண்டே போகலாம். பிரதமர் முதல்வர் வருகையில் அலங்கார துணியால் மூடப்படும் குடிசை பகுதி, சாக்கடை, கால்வாய்களைப் போல பொது சமூகத்தின் பார்வையிலிருந்து நிரந்தரமாகவே ஊருக்கு ஒதுக்குப்புறமாக மறைந்து கிடக்கின்றன அகதிகள் முகாம்கள். புதிதாக கட்டப்படும் மறுவாழ்வு முகாம்கள் சில இன்னமும் ஒதுக்குப்புறத்துக்கு நகர்கின்றன. நம் தொப்புள் கொடி உறவுகளின் பிரச்சனைகளை அறிய புதிய தலைமுறை செய்தியாளர் குழு தமிழகத்தின் முக்கிய அகதிகள் முகாம்களை நேரில் ஆய்வு செய்தது. வயது முதிர்ந்த அகதிகள் குண்டுவெடிப்பு, துப்பாக்கிச்சூடு, இன அழிப்பு நடவடிக்கைகளிலிருந்து தப்பி வந்த எங்களுக்கு அடைக்கலம் தந்தது தமிழ்நாடு என்று நன்றி பெருக்கோடு சொன்னார்கள். அடுத்தடுத்த தங்கள் ஆசைகளும் லட்சியங்களும் கருகிப் போனதால் எந்த எதிர்பார்ப்பும் இல்லாத வாழ்க்கைக்கு பழகிவிட்டார்கள். இலங்கை தமிழராகவும் இல்லாமல், தமிழ்நாட்டு தமிழராகவும் இல்லாமல் திரிசங்கு சொர்க்கத்தில் வாழ்கிறார்கள். இல்லை இல்லை, உயிருடன் இருக்கிறார்கள். இளைஞர்களோ கூடுதல் அதிருப்திகளும் ஏமாற்றத்திலும் இருக்கிறார்கள். அரசு கொடுக்கிற மாதாந்திர உதவித்தொகை, விலையில்லா அரிசி, ரேஷன் பொருள்கள், பொங்கல் வேட்டி சேலையை தாண்டி பிற தமிழர்களைப் போல தாங்களும் படித்து முன்னேற வேண்டும் என்ற ஏக்கம் இருக்கிறது. சித்தாள், கொத்தனார், பெயிண்டர் வீட்டு வேலையை தாண்டி ஐடி ஸ்டாஃப் போல கை நிறைய சம்பாதிக்க வேண்டும், கௌரவமாக வாழ வேண்டும் என்ற ஆசையும் அவர்களுக்கு இருக்கிறது. ஒரு ரயில் டிக்கெட் எடுக்கவும், சாதாரண செக்யூரிட்டி வேலைக்கு சேரவும் கூட இங்கே ஆதார் கார்டு வேண்டுமே. சுவற்றில் அடித்த பந்தாக திரும்பி விடுகிறார்கள். அவ்வப்போது நடக்கும் தணிக்கையின் போது முகாமில் இல்லை என்றால் கியூ பிரான்ச் போலீசார் வழக்கு போட்டு எதிர்காலத்தையே பாழாக்கி விடுவார்களே என்ற யதார்த்தமும் அவர்கள் முன் தடைச்சுவராக நிற்கிறது. பாகிஸ்தான், ஆப்கானிஸ்தானிலிருந்து வந்த இந்து கிறிஸ்தவர்களை எல்லாம் ஏற்றுக்கொண்ட மத்திய அரசு தங்களுக்கும் இந்திய குடியுரிமை வழங்க வேண்டும் என்று கெஞ்சுகிறார்கள் நம் தமிழ் சொந்தங்கள். திபெத்திய அகதிகளைப் போல தங்களுக்கும் கல்வி, வேலைவாய்ப்பில் இடஒதுக்கீடு வழங்க வேண்டும் என்றும் கோரிக்கை வைக்கிறார்கள். அடிக்கடி தனியார் துறை வேலைவாய்ப்பு முகாம்களையும் நடத்தி தங்களை தகுதிக்கேற்ற வேலையில் சேர்த்து கொள்ள வேண்டும் என்று ஏங்குகிறார்கள் இளைஞர்கள். தஞ்சம் புகுந்த அத்தனை நாடுகளிலும் ஈழத்தமிழர்கள் வசதி வாய்ப்புடன் அறிவுச் சமூகமாக இருக்கிறார்கள். தாய் தமிழ்நாடு மட்டும் அவர்களை இன்னமும் அகதிகளாக, அடிமைகளாக, குற்றப்பரம்பரையாக வைத்திருப்பது நம் பெருமைக்கு இழுக்கல்லவா? உயிரை காத்த தமிழக அரசு அவர்கள் சுயமரியாதையுடன் வாழவும் வழி செய்யுமா? புதிய தலைமுறைக்காக கே. மகேஷ்.